மதுரையில் விமான நிலையம் அருகில் துணை நகரம் அமைக்கப்படும் என்றும், சென்னை சோழிங்கநல்லூரில் 1500 பன்னடுக்கு குடியிருப்பு அமைக்கப்படும் என்றும் சட்டசபையில் முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். தமிழக சட்டசபையில் வியாழனன்று கேள்வி நேரத்திற்கு பின்னர் 110 விதியின் கீழ் முதல்வர் ஜெயலலிதா 2 அறிக்கைகளை வாசித்தார். மதுரை மாவட்டம் தோப்பூர், உச்சம்பட்டி கிராமங்களில் 586.86 ஏக்கர் வீட்டு வசதி வாரிய நிலத்தில் துணை நகரம் அமைக்கப்படும் என்றும், அங்கு 19,500 மனைகள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும், அடிப்படை கட்டமைப்புக்காக 120 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்றும் முதல்வர் அறிவித்தார். மதுரையிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் விமான நிலையத்திற்கு அருகில் மதுரை திருநெல்வேலி 4 வழி பாதையில் தோப்பூர் மற்றும் உச்சப்பட்டி கிராமங்களில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்திற்கு சொந்தமான 586.86 ஏக்கர் நிலத்தில் ஒருங்கிணைந்த துணைக்கோள் நகரம் ஒன்று உருவாக்கப்படும். இந்த துணைக்கோள் நகரத்தில் 19,500 மனைகள் உருவாக்கப்படும். இந்த புதிய துணைக்கோள் நகரத்தில் அடிப்படை வசதிகளான சாலைகள், குடிநீர் வசதி, கழிவுநீர் வடிகால் வசதி, தெருவிளக்குகள், மழைநீர் சேகரிப்பு திட்டம் மற்றும் பூங்காக்கள் ஆகியவைகள் 120 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். மேலும் சென்னை சோழிங்கநல்லூரில் 612 கோடி ரூபாயில் 10 மாடிகளை கொண்ட 1500 பன்னடுக்கு மாடி குடியிருப்புகள் கட்டப்படும் என்றும் அறிவித்தார். சென்னை, காஞ்சிபுரம், கோவை, ஈரோடு, கிருஷ்ணகிரி, சேலம், விருதுநகர், திண்டுக்கல், திருச்சி ஆகிய 9 மாவட்டங்களில் 1630 தனி வீடுகள், 2792 அடுக்குமாடி குடியிருப்புகள் ஆகியன 918 கோடியே 45 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா அறிவித்தார். சென்னைக்கு அருகிலுள்ள சோழிங்கநல்லூர் பகுதியில் தற்போது தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் கைவசம் உள்ள நிலத்தில் முன் கட்டுமான தொழில்நுட்பம், அதாவது ப்ரீஃபேப் டெக்னாலஜி என்ற நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சுமார் 612 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1500 பன்னடுக்கு மாடி குடியிருப்புகள் சுயநிதி திட்டத்தின் கீழ் கட்டப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை உள்ளிட்ட பிற மாவட்டங்களில் உள்ள 3500 குடிசை மாற்று வாரிய வீடுகள் இடிக்கப்பட்டு நடப்பாண்டிலேயே 280 கோடி ரூபாய் செலவில் புதிய குடியிருப்புகள் கட்டப்படும் என்றும் ஜெயலலிதா அறிவித்தார். முதல்வர் வாசித்த மற்றொரு அறிக்கையில், தமிழ்நாடு நீர்வள நிலவள திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டில் 17 மாவட்டங்களில் உள்ள ஏரிகள், அணைக்கட்டுகள் மற்றும் வாய்க்கால்கள் புனரமைக்கப்படும் என்றும், பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள 10 கிராமங்களின் 4194 ஏக்கர் புன்சை நிலங்கள் புதியதாக பாசன வசதி பெறும் வகையில் 108 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மருதையாற்றின் குறுக்கே நீர்த்தேக்கம் அமைக்கப்படும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா அறிவித்தார்.